இப்போ காலைல 6:20 6:10லேருந்து அம்பத்தூர் காவல் நிலையத்தை சேர்ந்தவங்க வீட்டு வாசல் இருக்காங்க, கூட வந்திருக்காங்க. கைது நடவடிக்கை உள்ளாக்குவாங்கன்னு நினைக்கிறோம். என்ன கைது செய்கிறதுன்றது ஒரு சின்ன கவலையற்ற விஷயம் எனக்கு கிடையாது. இன்றைக்கி போராட்டம் நடக்கணும். டாஸ்மாக் தொழிலாளருடைய கோரிக்கையை பற்றி இந்த அரசாங்கம் அச்சப்படுகிறது என்பதை தான் இது வெளிக்காட்டுது. தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற தோழர், நூற்றுக்கணக்கான தோழர்களை அங்கங்கே கடைவாசலே போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, வீட்டு காவலில் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. இது இந்த கோரிக்கை மீதான அழுத்தம் என்பது அரசுக்கு போதுன்னு தான் வெளிக்காட்டுது. இது ஊடகத்துறையினர், பத்திரிகை துறையினர், பல்வேறு அரசியல் கட்சியினர், தொழிற்சங்கத்தினர் இதை கண்டிக்க வேணும். கைது நடவடிக்கை வந்திருக்காங்க. நான் கைதாகிறதுக்கு தயாராக இருக்கேன், மகிழ்ச்சியோட கைதாக தயாராக இருக்கேன். டாஸ்மாக் தொழிலாளருடைய, பணியாளருடைய, விற்பனையாளருடைய கோரிக்கை வெல்லட்டும். தொழிலாளர்களே நிச்சயமாக ஜெயிப்பார்கள். அரசாங்கம் இன்றைக்கு அச்சமுற்றிருக்கிறது. இந்த சமூக நீதி சமத்துவ ஆட்சியிலே இது போன்று போராடக்கூடாது, அறவையில் போடக்கூடாது ஒடுக்குவது என்பது மிக 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 மோசமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இதனுடைய பதில் வினையை அரசு கண்டிப்பாக சந்தித்தே தீரும். தொடர்ந்து போராடுவோம். நமது கோரிக்கைகள் வெல்லும் வரை போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.